வெல்கம் டு அன்னம் சமையலறை. இந்த தீபாவளிக்கு நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானதும் நான் 3/4 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யில் நான் போட்டுட்டேன். போட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. அது பிறகு நான் மிக்சியில் 1 கப்பு ரவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ண அந்த ரவையை அந்த நெய்யில் நான் போட்டிருக்கேன். போட்டு அந்த ரவையை அந்த நெய்லேயே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 கப் ரவைக்கு 1 கப் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். இந்த பவுடர் சுகர் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். அந்த ஏலக்காய் பவுட்ரு போட்டதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம உருண்டைகள் பிடிக்க வேண்டியது தான். லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் ரொம்ப சில்லுன்னெல்லாம் ஆற வச்சிடாதீங்க. கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூடு லைட்டாக ஆறுனதும் நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வரும். அந்த பிடிக்கிற அளவுக்கு வந்ததுமே போதும். இந்த மாதிரி நல்லா ஈஸியாக பிடிச்சி உருண்டைகள் பண்ணி நம்ம வச்சிடலாம். லட்டு வந்துடும். இந்த பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.